அடடடடடடா. என்னடி அம்மு, எத்தனை நாளைக்கு இப்படி தனியா ஓட்ட போற? நீ மட்டும் சரின்னு சொன்னு வச்சுக்கோ, உனக்காக நான் ஓட்டுறேன். என்ன சொல்ற? உன் வீட்டு பொம்பளைங்களுக்கும் வண்டி இருக்குல்ல, அதெல்லாம் யாரு ஓட்டுறாங்க? ஓ, நீதான் பணக்காரனாச்சே, ஓட்டுறதுக்கு எவனையாவது வச்சிருப்ப. என்னடி பேசுற? என்ன பத்தி தெரியும்ல. உன் திமிர்லாம் மார்க்கெட்ல காட்டு, என்கிட்ட காட்டாத. ஒருத்தனுக்காக இத்தனை பேரா? பப்ளிக்கா கத்தியோட வந்திருக்கீங்களா? ஏதோ பெரிய ஸ்கெட்ச் தான் போட்டிருக்கீங்க. எதுக்கு? ஆனா நாங்க உயிர் எடுக்கிறதுக்காக வரலீங்கண்ணா, உயிர் பிச்சை போடுங்கன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கோம். உயிர் பிச்சை போடணுமா? நான் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரும் இல்ல, மந்திரம் தெரிஞ்ச மந்திரவாதியும் இல்ல. ராங் அட்ரஸ் என்ன? பயந்தே போயிட்டேன். உனக்கு எங்களை அடையாளம் தெரியலன்னாலும் எங்களுக்கு ஒன்னு அடையாளம் தெரியும் தம்பி. அன்னைக்கு நீ மார்க்கெட் யார்ட்ல பண்ண ஒரு சின்ன உதவியால இங்க இருக்கிறவங்க வயிறார சாப்பிட்டாங்கன்னா கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருந்தோம்னா, அந்த சந்தோஷம் எங்க வாழ்க்கை பூரா தொடர்ந்து வரணும்னா, எங்க கஷ்டம் எல்லாம் போகணும்னா உன் உதவி எங்களுக்கு தேவைன்னா. எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் மார்க்கெட்ல அப்படி என்ன பண்ண? நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது. என்ன விட்டுருங்க. அது நீங்க இல்லன்னு இந்த பூமி தாய் மேல சத்தியம் பண்ணி சொல்வீங்களா? ஆமா, அது நான் தான். அன்னைக்கு ஏதோ அப்படி நடந்துச்சு. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் ஒரு சாதாரண கூலிக்காரன். உங்க சண்டைக்குள்ள என்ன இழுக்காதீங்க. உனக்கு எதுவும் ஆவலனாலும், உன்னை யாரும் கூப்பிடலனாலும் அவ்வளவு பெரிய சாகசம் பண்ணிருக்கேன்னா நீ சாதாரண மனுஷனே இல்லப்பா. நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னை தவிர எங்களுக்கு வேற யாருமே இல்லப்பா. நீ எங்களுக்காக கொஞ்சம் இறக்கம் காட்டினா எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் தம்பி. நீ சின்னவனா இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு கெடுக்கிறோம்ப்பா. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்ம ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயாஹா பரதர்மோ பயாவஹா. இது பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம். இதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் சொல்றேன். பக்கத்துல இருக்கிற விஷயத்துல தலையிடாம நம்ம வேலையை மட்டும் நாம பாத்துக்கணும். அதான் இதோட அர்த்தம். வர లావొక్కింతయు లేదు ధైర్యము విలోలంబయ్యే ప్రాణంబులన్ తావుల్ దప్పెను మూర్ఛ వచ్చే ధనువున్ డస్సేన్ శ్రమం బయ్యడిన్ నీవే తప్ప నిత పరంబెరుగా మన్నింపందగుందీను నిన్ రావే ఈశ్వర కావవే వరద సంరక్షింపు భద్రాత్మక. இதோட அர்த்தம் உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். தாகத்தோட தண்ணி குடிக்க போன யானையோட காலை முதல்ல புடிச்சு கடிக்கும் போது அது துடிச்சு போய் காப்பாத்த யாரும் இல்லாம தைரியத்தை இழந்து ஐயா நீங்க தான் காப்பாத்தணும்னு அந்த ஸ்ரீமன் நாராயணனை வேண்டும் போது அவரே நேரடியா வந்து காப்பாத்தினாராம். எங்க கஷ்டங்களை தீக்கிறதுக்கு அவரால வர முடியலனாலும் யாரையாவது அனுப்ப மாட்டாரான்னு நாங்க ஒவ்வொருத்தரும் தேடிக்கிட்டு இருக்கோம். உனக்குள்ள எங்களுக்கு அந்த கடவுள் தெரிஞ்சாரு.
நீங்க நல்லா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்காவது புரியும்னு நினைக்கிறேன். என்னால உங்களுக்கு உதவ முடியாது இப்போ. என் நிலைமை உங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உண்மையாவே அவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. அந்த காலமே உங்க கஷ்டத்தை தீக்கும். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. நான் வரேன். இத வந்துட்டான். கேளு கேளு. இந்த செடி எல்லாத்துக்கும் பேரம் பேசி நீதான் வித்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதுக்கு முன்னாடி எங்க சத்தி இது மாதிரி எப்பவும் வியாபாரம் பண்ணதில்ல. நீ கொஞ்சம் மூடுறியாடா? எங்க கணக்கு சொல்லு. ஏன் அப்படி சொல்லுவான் பாரு. ரோஸ் 100, சாமந்தி 100, ஜாதி மல்லி 150, செம்பருத்தி 150, முள்ள 100, பன்னீர் ரோஸ் 100, கனகாம்பரம் 150, மந்தாரம் 100, அரளிப்பூ 75, சங்குப்பூ 50. போக போக நீ அவங்கள தான் வேலை பார்க்க போற பாரு. போய் நீ சைடுல சாணி நீ போடுற. இந்த உன்னோட சம்பளம். நல்லா இருக்கு. நேத்தி வந்த சக்கரை விட இன்னைக்கு வந்த பஞ்சாமிர்தம் நல்லா இருக்குல்ல? என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யாரையாவது பத்தி யோசி. யார பத்தி யோசிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை பத்தி யார் அதிகமா யோசிக்கிறாங்களோ அவங்கள பத்தி யோசி. யார் என்ன பத்தி அவ்வளோ அதிகமா யோசிப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ யாரை பத்தி அதிகமா யோசிக்கிறியோ அவங்க தான் உன்னை பத்தி அதிகமா யோசிப்பாங்க. சரி, பார்த்தது போதும், படுத்து தூங்கு. சாதாரணமா அடிக்க மாட்டேன், ஆனா அடிச்சா சாதாரணமா அடிக்க மாட்டேன்.